நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக இப்படி பூ உருளி எல்லா இடத்துலையும் வைக்கிறோம். அதே மாதிரி வீட்லேயும் வைக்கிறோம். அந்த வீட்டில் வைக்கிற பூ உருளியில் என்னென்னலாம் போடணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கணும். தண்ணீர் ஊற்றிட்டு பன்னீர் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். கடையில் ரோஸ் வாட்டர்னு கிடைக்கும், அது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அது இல்லைன்னா வெறும் தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இத்திரோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை கற்பூரம்னு இங்கே பாருங்கள், கடையில் கிடைக்கும். இந்த இப்படி இருக்கும் வில்லை வில்லையா பச்சை கற்பூரம்னு. இது பாயாசம் சக்கரை பொங்கல் இதுக்கெல்லாம் போடுவாங்க. அது ஒரு பீஸ் எடுத்து இந்த தண்ணியில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உதிரி பூக்கள் இருந்தால் அதை உதிரி பூக்களை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால துளசி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு துளசியை போட்டுக்கணும். அடுத்து தாமரைப்பூ வச்சுக்கணும். இந்த பாருங்கள், துளசி தாமரை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து ரோஜாப்பூ, நம்ம வீட்டில் ரோஜாப்பூ செடியில் இருந்தால் எடுத்து பறித்து வச்சுக்கலாம்.